ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து சர்க்கியூட் ஃப்ரீஸ்ன்னு ஒரு டேர்ம் ஸ்டாக் மார்க்கெட்டை சொல்லுவாங்க. சர்க்கியூட் ஃப்ரீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ 100 ஒரு ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது அன்யூஷுவலாக வந்து 10% மேலே, இப்போ 120 ஒரு டேயில் ட்ரேட் ஆகுது அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான பர்சன்டேஜ் மூவ் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகிறத வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியலாக வந்து ப்ரைஸை இன்ஃப்ளேட் பண்ணுவாங்க. சரிங்களா. ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து மார்க்கெட்டில் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னா அவங்க இஷ்டத்துக்கும் ப்ரைஸை மூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மூவ்மெண்ட்டை தடுக்கிறதுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலேட்டர் செபி என்ன பண்ணுன்னா 10%, 5%ன்னு ஒரு ஸ்டாக்குக்கும் அதோட மூவ்மெண்ட்டை பொறுத்து சர்க்கியூட் ஃப்ரீஸ்னு ஒன்று செட் பண்ணுவாங்க. சர்க்கியூட் ஃப்ரீஸ்னால் இதுக்கு மேலே வந்து இந்த ஸ்டாக் அன்யூஷுவலாக மூவ் ஆச்சுன்னா அன்றைக்கி வந்து அந்த ஸ்டாக்கில் ட்ரேடிங்கே நிறுத்திடுவாங்க. சரிங்களா. ஒரு ஃபியூ ஹவர்ஸோ இல்லை வந்து ஒரு நாள் கூட நிறுத்திடுவாங்க. ஸோ அது அவங்களோட விருப்பம் தான். அந்த மாதிரி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அன்நார்மல் ஆக்டிவிட்டியை தடுக்கிறதுக்கு. சரிங்களா.